மகதன் மகதனுகமலபியா பக்தி ரேவாத்திர சாத்தியா. மகான்களோட அனுகமனம் பண்ணினோம்னா பகவானை பத்தி சொல்றதே நம்ம மனசு பகவான் பக்கம் மாறும். அந்த நிலைக்கு வைராக்கியம்னு பேர். இப்ப ஒரு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தைக்கு உலகத்தை பத்தின பிரஜை உண்டா? கிடையாது. அது துக்கம் சுகம் ரெண்டும் இருக்கு, அதுக்கு இல்லை. அதனால ஆனந்தமா இருக்கு. சரீரத்தை பத்தின பிரஜை எப்ப வருதோ அப்ப அதுக்கு துக்கம் வருது. மகான்களுக்கு அந்த சரீரத்தை பத்தின பிரஜையும் இல்லாததுனால சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இந்த நிலையை அடையணும்னா அவளை சரணாகதி பண்ணினா அடையலாம். சரீரத்தை பத்தின அபிமானத்தை விட்டு விடுவதற்கு ஞானம்னு பேரு. நான் சரீரம் இல்லை, நான் பரமாத்ம ஸ்வரூபம். இது ஞான யோகம். சிம்பிளா சொல்லணும்னா சாங்கிய யோகம்னா என்ன? அடுத்த நிலை 24 தத்துவங்கள் சொன்னேனே, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த 24ம் நான் இல்லை. 25 இதெல்லாம் யாருக்கு தெரியறதோ அவன் தான். இந்த பூமி இருக்குன்னு தெரியறது, ஆகாசம் இருக்குன்னு தெரியறது, காற்று இருக்குன்னு தெரியறது, இந்த மைக்குக்கு இந்த யானை இருக்குன்னு தெரியுமா, இந்த போன் இருக்குன்னு தெரியுமா? இது ரெண்டுமே ஜடம். இதுக்கு ஞானம் கிடையாது. எனக்கு ஞானம் இருக்கு. அப்ப நான் இந்த இதோட சேர்ந்தவன் இல்லை, நான் இதுல இருந்து வேறுபட்டவன். அதுக்கு சாங்கிய யோகம்னு பேரு. கர்மயோகம் அப்படிங்கிறது ரெண்டா பிரியர். கர்மயோகத்துல அஷ்டாங்க யோகமும் கர்மயோகம் தான். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்ற அஷ்டாங்க யோகம் இருக்கு, அதுவும் கர்மயோகம் தான். அதுதான் நீ பெருசா மக்களை பிறகு எல்லாம் நீ எத்தனை யோகா அப்படின்னு சொல்ற பத்தில அதுவே முதல்ல அந்த சப்தமே மாத்தி சொல்றாங்க. ஆசனம்னு தான் சொல்லணும் அது, அல்லது யோகாசனம்னு சொல்லணும். இந்த உடம்ப தலைகையை வளைச்சு நிற்கிறதுக்கு பேர் யோகா இல்லை. யோகா சித்தவருத்தி நிரோதா. பதஞ்சலி சொல்லும் போது யோகம்னா என்ன அப்படின்னா மனசனுடைய விருத்தி இருக்கே அதை நிறுத்துறதுக்கு யோகம்னு பேர். யோகம்னா அதுதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி உள்ள நிலைகள் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆத்ம குணம் யமம் வேணும், நல்லவனா இருக்கணும். அடிப்படையில கருணை இருக்கணும், தான புத்தி இருக்கணும், சத்தியத்தை பேசணும், பொறுமை இருக்கணும். இதுக்கெல்லாம் ஆத்ம குணம்னு பேரு. இதுக்கு எதிர்மறையான குணம் இருக்கக்கூடாது. இதுவும் இருந்து அதுவும் இருக்கக்கூடாது. சில பேருக்கு இதுவே இருக்காது, அது மட்டும்தான் இருக்கும். இந்த 3 நிலையும் உண்டு. இது இல்லாம நல்ல குணங்கள் மட்டும் இருக்கிறதுக்கு யமம்னு பேரு. நியமம்ங்கிறது காத்தால ஸ்நானம் பண்றது, பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, இதெல்லாம் அதுல முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது 3வது நிலை ஆசனம்ங்கிறது. அதுக்கு சரீர ஜெயம். இப்ப நான் அப்படி உட்காந்துருக்கேன், கார்த்தாலெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கிறதே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்படி உட்கார சொன்னாலும் இப்படி உட்காரணும். நம்ம உடம்பு நம்ம சொன்னத்தை கேட்கணும். அதுதான் ஜக்கு விஷயமே. நம்ம உடம்பு நம்ம சொன்னதை எப்ப கேட்கும்? நாம் ஒழுங்கா வச்சிருந்தா கேட்கும். நம்ம உடம்பு நம்ம சொன்னதை கேட்கிற மாதிரி நாம் பிளெக்சிபிளா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு இருக்கு பாருங்க, நரம்புனால பண்ணும்போது இது வழியாதான் பிளட் போறது, இது வழியாதான் பிராணசக்தி போறது. அப்படிங்கிறதே அந்த நரம்புகள்லாம் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பழைய காலத்துல போன் ஒயர் முறுக்கிக்கும் பாருங்க, அது மாதிரி எல்லாம் அப்படியே டைட்டாக ஆரம்பிக்கும். அதை லூசா பண்றதுக்கு தான் அந்த ஆசனம்ங்கிறது. நீங்க ஜிம்முக்கு போனா பாடி வெயிட் ஆகும், ஆசனம் பண்ணினா பாடி லைட் ஆகும். அந்த ஆசனம் ரொம்ப முக்கியம். அது நாம என்ன பண்றோம்னா இதை 10 வயசுல இருந்து அபியாசம் பண்ண வேண்டி இருக்க, நாம சட்சத்து கொடுத்த இன்னைக்கு யோகாக்கு போறேங்கிறோம். முட்டு வலியா இருக்கு, எனக்கு முட்டு வலியா இருக்கு சார், எனக்கு கழுத்து வலியா இருக்கு, அதனால நான் யோகாக்கு போறேன். அதுக்கு மேலாம் வேலை செய்யாது. உடம்புல சுரப்பி இருக்கணும். சின்ன அப்பயும் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு. இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து பண்ணினா சொன்னதா அப்படியே கேட்கும் உடம்பு. எத்தனை மணி ஆனாலும் அப்படியே உட்காந்துக்கலாம், பசியை பொறுத்துக்கலாம். இதெல்லாம் அபியாசம். இது சரீர ஜெயத்துக்கு ஆசனம்னு பேர். அதுக்கு அடுத்தது பிராண ஜெயம். பசி தாகம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் பிராணங்கிறது. இந்த மனசுக்கும் மூச்சு காத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மனசை நிறுத்தணும்னா மூச்சு காத்து நார்மலா இருக்கணும். ரொம்ப ஸ்லோவா இருக்க மனசு நிற்கும் ஒரு இடத்துல. இந்த புசு புசுன்னு விட்ட எல்லாம் மனசு நிற்காது.
ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நம்ம மூச்சை உச்சுவாச நிசுவாசம் பண்றோங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு. எது ஸ்லோவா இருக்கோ அதுக்கு ஆயுள் கூட, எது ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஆயுள் குறைச்சல். பிரகிருதியிலேயே கவனிச்சு எல்லாம் தெரியும். அதனால நம்ம சாஸ்திரங்கள்லாம் மெதுவா நாமே ஒருத்தட்ட பேசும்போது அவர் சொன்னதை நாம கவனிக்காம, சார் நீங்க என்ன சொன்னேன்னு நான் கவனிக்கல சொல்லுங்கோ அப்படிங்கும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம மூச்சை நிறுத்திட்டு தான் கேட்போம். நீங்க என்ன சொன்னேன் சார் அப்படி கேளுங்க, நீங்க நான் கவனிக்கல சார் அப்படிங்கிறதே நம்மள அறியாம நம்ம மூச்சை நிறுத்திட்டு தான் கேட்போம். மூச்சை நிறுத்தினாதான் மனசு நிற்கும்னு அர்த்தம். அதுக்கு பிராணஜயம்னு பேர். அதுக்கு அடுத்தது மனோஜயத்துக்கு தான் ஒரு அபியாசம். இது மாதிரி சுவாமி படங்களை வச்சுட்டு ஒரு தடவை பார்க்கணும், பார்த்துட்டு கண்ணை மூடணும். எத்தனை செகண்ட் அந்த ரூபம் கண்ணில் தெரியறதுன்னு பார்க்கணும். அது மழைய ஆரம்பிக்கும் போது திரும்பி பார்க்கணும், திரும்பி பண்ணணும். இதுக்கு சொல்றதே ஈஸியா இருக்கும், ரொம்ப கஷ்டம். இது ஆரம்ப காலத்துலலாம் பயமா கூட இருக்கும். கண்ணை மூடினோடனே என்ன ஆகும்னாலும் பீ போயிடும், வெளியில மனசு இங்கா போயிடும். இதுல என்ன வயத்தறிச்சல்னா, இந்த சுவாமி தெரியலன்னா கூட விஷயம் இல்லை. இதை எதுலையோ ஒன்றை பிடிச்சிருந்து இப்போ மேலே இருக்கிற பூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூவை வந்து நம்ம மாத்துக்காலில் ஒரு மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தோம். அன்னைக்கு போகிறதே மாத்துக்காலில் பார்த்தோம். பார்க்குறதே கேரட் விலை குறைச்சலா இருந்ததுன்னு எங்க பகவான்கிட்ட ஆரம்பித்து கேரட்டில் போய் நிற்கும். சம்பந்தம் இல்லாம இது ஆரம்பத்துல இது பிரியறதே தெரியாது. அதனாலதான் அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம் பகவத்கீதையில அது அப்படியே பகவான் எடுத்து கூப்பிடுறான். அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனச்ச கிரிக்கியதே அப்படின்னு இந்த அபியாச யோகத்தை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் பண்ண ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாருமே பண்ணணும். நமக்கு என்ன நாராயணான்னு சொன்னாலும் சரி, கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, பகவான் பேரை சொன்னாலும் சரி, பாகவத பாராயணம் பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பகவான்கிட்ட சரணாகதி பண்றது. அதே சமயம் வந்து இருக்கிற காலம் இருந்து உடம்பு கரெக்டா இருக்க வேண்டாம். அது ஒரு கேள்வி இருக்கணும். எல்லாமே கரெக்டு தான். இந்த பட்டத்திரியோட குருநாதர் அவர் வந்து அச்சுத பிஷாரோடின்னு பேர். அவர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது காயே சீததி கண்டரோதினிகபே குண்டேச்ச வாணிபதேன்னு ஒரு ஸ்லோகம் பண்றார். என் உடம்பெல்லாம் நடுங்கிறது, எனக்கு வந்து கபம் தொண்டையை அடைக்கிறது, பேச்சு வரமாட்டேங்கிறது, இதெல்லாம் உயிர் போறதுக்கு கடைசியில உள்ள ஸ்டேஜ். ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா காத்தியாயனி காமுகா கர்ணே வர்ணயதாத் பவார்ணவ பயாத் உத்தாரகம் அப்படின்னார். அதுக்கு மேல அவருக்கு சொல்ல முடியல. பகவான் என்ன பண்ணணும் சிவபெருமான் அப்படின்னா, பார்வதியோட வந்து என்னுடைய காதுல சொல்லணும்னா அதுக்கு மேல வார்த்தை வரல. அப்ப பட்டத்திரி பக்கத்துல இருந்தவர் தாரகம்னா என்னத்தை சொல்லணும்னா ராமான்னு சொல்லணும். உத்தாரகம் தாரகம் அப்படின்னு அந்த உடம்பு நம் சொன்னதை கேட்காத நிலைன்னு ஒண்ணு உண்டு, அதை வச்சுக்க கூடாது. நம்ம உடம்பு நம்ம சொன்னதை கேட்கிற மாதிரி பண்ணணும்னா இந்த அபியாசங்கள்லாம் இருக்கணும். யோகா சரீர இதுக்கு வந்து நீங்க ஹடயோக பிரதீபிகள் 100 ஆசனம் இருக்கு. அதெல்லாம் தலைகீழ் நம்ம என்ன தமங்குத்தாடியான்னு அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. ஒரு 7-8 ஆசனம் இருக்கு. இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறதுக்கு பத்மாசனம்னு பேரு. கொஞ்சம் சிரசாசனம், தனுராசனம் இத்தியாதி சில ஆசனங்களை பண்ணினாலே உடம்பு பிளெக்சிபிளா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையா இருக்கணும். இப்படி குனிஞ்சா இப்படி நிமிரணும், இப்படி வந்தா இப்படி இப்படி எல்லாம் பண்ணிடுறதுக்கு தான் எதிர்மறையா 5-6 ஆசனம் பண்ணினாலே உடம்பு பிளெக்சிபிளா இருக்கும். பிராணாயாமம் உண்டு. மனசை நிறுத்துற அபியாசம் பண்ணணும். கண்ணை மூடி பழகணும். எப்ப பாரு திறந்து வச்சுட்டே இருக்க. நீங்க திறந்து இப்ப தாயுமானவர் சொல்லுவார், மனசுக்கு எவ்வளவு இந்த இந்த பிரபஞ்சத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். நோட்டு எங்கடா வச்சேன், அங்க இருக்க ஆத்துல இருக்கு. ஒரு பாடல்ல சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, தண்ணீர்ல மிதக்கலாம், ஆகாசத்துல நடக்கலாம், நெருப்புல படுக்கலாம், சிங்கத்தின் புலியின் வாளை பிடிக்கலாம், ஆனா மனசை நிறுத்த முடியாது. இத்தனையும் பண்ணலாம், மனசை நிறுத்த முடியாது. அதுக்கு என்ன சக்தின்னு அதை நீங்க எதிர்த்தாதான் புரியுது. கண்ணை மூடி பாருங்க, கண்ணை மூடி கண்ணை திறந்தா எதிர்த்தாப்புல உள்ளதுதான் தெரியும். கண்ணை மூடினா உலகமே தெரியும். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு அதை விட விஷயம் என்னன்னு கேளுங்க. நீங்க வேணா கவனிச்சு பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். அவாவா ஸ்வயம் அபியாசம் தானே. ஒரு கதவுல எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்திட்டு பூஜை ரூம்ல உட்காந்துட்டு
ஒன்று நிசப்தமா இருக்கிற இடத்துல கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணணும்னு நாம கண்ணை மூடிட்டோம்னா ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்காரு. திறந்து ஒரு தடவை பார்ப்போம். இது என்ன கொள்ள போச்சு, இது யார் இருக்கா, யாரையாவது கையில் உள்ள பேக்கை பிடிங்கின்னு போயிட்டாளா, இல்லை சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னாலா மாமி, இப்போ என்ன நடந்தது, யாராவது கூப்பிட்டாளா நம்மளை, இல்லை இத்தனை நாளாக திறந்து வச்சு என்னதான் சௌக்கியத்தை கண்டோம், இப்போ மூடினதுனால என்ன நமக்கு கஷ்டம் வந்துட போகிறது, ஏதாவது கொஞ்சமாவது புரியுமா, மூட முடியுமா, மூட விடாது, பெரிய நஷ்டம் வந்த மாதிரி தோணும். அவ்வளோ சுலபம் இல்லை. அதை அபியாசம் பண்ணி 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 அந்த அந்த மனசை அடக்கிறதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். பிராணாயாமம், யமம் நியமம் ஆசனம், பிராணாயாமம் பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயே நிறுத்துறதுக்கு தாரணேன்னு பேரு, அதையே அனுபவிக்கிறதுக்கு தியானம்னு பேரு, அதுலேயே திரிபுடீகரம் மாறுறதுக்கு சமாதின்னு பேர். அப்படின்னா தியேயமான வஸ்து தியானம்ங்கிற கர்மா, தியானம் பண்ற நான் அப்படிங்கிற வேற்றுமை மறைஞ்சு ஒன்னாரத்துக்கு சமாதின்னு பேர். இது ரொம்ப கஷ்டம். இது அப்படிங்கிறத பக்தி யோகத்தை சுலபமாக்குறார். இந்த கர்மயோகத்திலேயே ஒரு பகுதி தான் பக்தி. இந்த யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணைய சிரவண மனனத்தினால அடையலாம்னா, பகவத் குணங்களை கேட்கறது, பகவன் நாமாவை சொல்லுவது, இதனால அதை அடையலாம் அப்படின்னு சொல்லி அதையே பகவான் பக்தி யோகமா மாத்தறான். மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி 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 என் பக்கம் கொண்டு வந்துருமா. ஒரு யோகா கிளாஸுக்கு போனா கூட, ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு போனா கூட, இந்த பிரவச்சனத்துல 2 மணி நேரம் நான் கண்ட்ரோல் பண்ண மாதிரி அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நான் சொன்னப்புறம் தான் உங்க மனசு வெளியில வரும். நான் சொல்ற பரியந்தம் நான் சொல்ற விஷயத்திலேயே தான் இருக்கும். ஏன்னா இது என்னோட சக்தி இல்லை, பகவத் குணத்தோட சக்தி. அது பகவத் குணத்தை சொல்ல 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 பகவான் கிட்டேயே மம குண கணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மைசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்திஹி பவதி பரமபக்திஹி சாகி முர்த்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன் அதி மம குண கணலீலா. இந்த கதையை கேட்கும் போது, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது, இதுக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது, கோவில்ல போய் தரிசனம் பண்ணும்போது, இதுக்கெல்லாம் சாதன பக்தின்னு பேரு. இதுக்கு பேர் பக்தியான்னா இல்லை. பின்ன எது பக்தின்னு பேரு அப்படின்னா, எந்த சமயத்துல நம்ம மனசு குழஞ்சு உடம்பு புலகாங்கிதம் அடைஞ்சு மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து பரவச நிலையை நாம் அடையிறோமோ அந்த நிலைக்கு தான் பக்தின்னு பேர். பவதி பரமபக்தி. அது சும்மா உட்காந்துக்கிறதே வராது. கதை கேட்டாதான் வரும், நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணினாதான் வரும், கேட்டாதான் வரும். கோவிலில் போய் சுவாமியை பார்க்கறதே கண்ணில் கண்ணீர் வர்றது, கதை கேட்கறதே கண்ணில் கண்ணீர் வர்றது, சங்கீதத்தை நல்ல சங்கீதத்தை கேட்கறதே கண்ணில் கண்ணீர் வர்றது, பாராயணம் பண்றதே அர்த்தானுசந்தானத்தோட பாராயணம் பண்ணினா கண்ணில் கண்ணீர் வரும். இதெல்லாம் ஆரம்ப நிலை. இதுக்கெல்லாம் சாதன பக்தின்னு பேரு. கண்ணீர் வர நிலைக்கு பரபக்தி அல்லது பிரேம பக்தி அப்படின்னு பேரு. பக்தியா சஞ்சாதையா பக்தியா அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறாள் பகவான். இந்த பக்தியினால அந்த பக்தி அடையலாம்ங்கிறார். இந்த பக்தி இருந்தாதான் அந்த பக்தி வரும். சும்மா உட்காந்துருக்கிறதுனால வந்துடாது. அதனாலதான் திரும்ப 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 நாம ஏன் செஞ்சத்தையே செய்யணும்னா, செஞ்சத்தையே செஞ்சாலும் நமக்கு அந்த இது வரலையே. அதுதான கேள்வி. இது எத்தனையோ பாராயணம் பண்றோம், எத்தனையோ ஜபம் பண்றோம், எத்தனையோ பூஜை பண்றோம், எத்தனையோ கோவில்ல போய் தரிசனம் பண்றோம், உருகல்லையே மனசு, கண்ணீர் வரலையே கண்ணுல இருந்து. அது அஸ்மசாரம் நாள். பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல ஆரம்பிக்கும் போதே இது மாதிரி பகவத் குணத்தை சொல்லி அவன் மனசு உருகல்ல அப்படின்னு சொன்னா அது கல்லுக்கு சமானம்னா. படித்துறையில இருக்கிற கல்லு, துணி துவைக்கிற கல்லும் அவனும் ஒண்ணும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவனுக்கு. சவுனகாதி மகரிஷிகள் சொல்லும் போது சொன்னார்கள், எவனுடைய காது பகவத் குணத்தை கேட்கலையோ, எவனுடைய கண்ணு பகவானை பார்க்கலையோ, எவனுடைய கைகள் பகவானை பூஜை பண்ணலையோ, எவனுடைய கால்கள் பகவானுடைய ஆலயங்களை க்ஷேத்திரங்களை பிரதட்சணம் பண்ணலையோ, எவனுடைய வாக்கு பகவான் நாமா சொல்லலையோ, எவனுடைய மனசு பகவானை நினைக்கலையோ, எவனுடைய சித்தம் பகவானை நினைச்சு உருகல்லையோ அவன் கல்லுக்கு சமானம்னா. கேட்காத பார்க்காத கண்ணு பர்காயிதே நயனே நரானாம் லிங்கானு விஷ்ணோர் நான் நிரீட்சித்தோயே. மயில் தோகையில இருக்கிற கண்ணும் அவனோட கண்ணும் ஒண்ணும்.
காது பாம்பு வசிக்கிற பொந்துக்கு சமானம், கைகள் மரத்துக்கு சமானம், அவனே மரத்துக்கு சமானம், அவன் மனசே ஹிருதயமே கல்லுக்கு சமானம், அவன் வாக்கே பகவானுடைய நாமாவை சொல்லல அப்படின்னு சொன்னா ஜிஹ்வாசதி தார்துரிகேவ சூத தவக்கல இருக்கு பாருங்க. இந்த மழை காலத்துல கத்தும் போதெல்ல அதுவும் இவனும் ஒண்ணும் தான், அதுவும் கத்துறது இவனும் கத்துறான், அதையும் கொட்டப்புறம் அந்த தூக்கின்னு போகிறது, இவனையும் எவன் தூக்கின்னு போறான், ரெண்டுக்கும் வேற வேலை கிடையாது, வெறும் சத்தம். அது புறத்தியார ஹிம்சை பண்ணின்னு கத்துறா மாதிரி. அது மாதிரி இவனுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அதனால அந்த பக்தியை அவன் அடையணும். இது கொஞ்சம் கொஞ்சமா பண்ண அந்த நிலை வர பரியந்தம் அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கக்கூடாது. 24 மணி நேரமும் அழுதுன்று இருந்தாராம் சைதன்ய மகாபிரபு. அது மாதிரி 24 மணி நேரமும் அழுதுன்று இருந்தால் மீராபாய், அது மாதிரி கண்ணீர் விட்டு இருந்தால் ஆண்டாள், நம்மாழ்வார் அது மாதிரி கண்ணீர் விட்டார், நாவுக்கரச நாயனார் அது மாதிரி கண்ணீர் விட்டார். இவர்கள்லாம் பிரேம பக்தியினுடைய வெளிப்பாடு. இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சதாசர்வ காலமும் பின்னாடி பிரகலாத சரித்திரத்தில் சொல்ல போறான், அவனும் அது மாதிரியே இருந்தான் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பக்தர்களுடைய ஒரு சரித்திரம் இது. அது மாதிரி நிலையை அடையணும் அம்மா. மனுஷ ஜென்மாவுடைய பிரயோஜனம் அப்படி இல்லாதபடிக்கு இவன் நன்னா சம்பாதிச்சு நன்னா குழந்தைகளை பெற்று வீடு கட்டி குடும்பத்தை நடத்தினாங்கிறதுனால இவன் பெரிய சாதிச்சான்னு சொல்ல முடியாது. ஆகார நித்ராபய மைதுனானி சாமானியமேதத்தை பசுபேர் நரானா. நீ சாப்பிட்டதுனாலயோ தூங்கியத்தினாலேயோ குழந்தை பெற்றத்தினாலேயோ வீடு கட்டுறதுனாலயோ நீ பெரிய மனுஷன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் உலகத்துல பண்றதுதான். உனக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நமக்கு கூட இத்தனை செலவு, டென்ஷன், செலவு, இத்தனை பேருடைய சகாயம் தேவை. ஒரு சிட்டுக்குருவி ஒத்தர் உதவி இல்லாம 10 நாள்ல அழகா கூட்டம் கட்டுறது. எப்படி அந்த உள்ள கொடுத்து கோத்து வாங்கறது தெரியுமா? அந்த கூட்டை கட்டினத சமீபத்துல நான் பார்த்தேன். அதனால ஆச்சரியம். நம்ம அதுல வீடு கட்டுறதே அந்த ஜன்னல்ல அது பாட்டு கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நாங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது கூடு கட்டி முடிச்சுட்டு. நான் அதான் நம்ம இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னேன், நீ முடிக்கலடா அதுக்குள்ள அது முடிச்சுடுற, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த பக்கமே போகல. நாங்க கிச்சன்ல வேற ஜன்னல்ல அழகா கூடு கட்டி இருக்கு. அப்போ உன்னை விட அதுதானே புத்திசாலி. நாம ஒரு புள்ள பெற்றுக்கலாம், 2 புள்ள பெற்றுக்கலாம், பண்ணி 12 குட்டி பிரசவிக்கிறது. அன்னைக்கு ஒரு பிரசவத்துல 12 குட்டி பிறக்கிறது. சிசேரியன் கிடையாது, ஆஸ்பத்திரி ஃபீஸ் கிடையாது, ஸ்டிச்சிங் கிடையாது, வருஷத்துக்கு 2 பிரசவம் வேற. ஒன்னோட அதுக்கு ஏதாவது ஸ்கூல் சேர்க்கணும்னு கவலைப்படணுமா, ஃபீஸ் கட்டணும்னு கவலைப்படணுமா, சொத்து சேர்க்கணும்னு கவலைப்படணுமா? இதே சௌக்கியத்தை அனுபவிக்கிறதா இல்லையா? அப்போ ஒன்றை விட அதுதானே வசதி. நான் சாப்பிட்றதா இருந்தா கவலைப்படணும். இதுக்கு மேலால உப்பை சாப்பிடாதீங்க, உரக்கம் சாப்பிடாதீங்கிறார். 24/7 யானை சாப்பிட்றது. அதுக்கு ஏதாவது ப்ரெஷர் உண்டா, சுகர் உண்டா? இந்த வியாதியே காட்டுல உள்ள யானைக்கு வராது, நாட்டில் உள்ள யானைக்கு தான் வரும். குருவாயூர் மாதிரி தேவசம் ஊர்லாம் வச்சிருக்கா, அந்த யானைக்கு தான் வியாதி வரும். ஏன்னா நீங்க அதோட ஆகாரத்தை மாத்திடுறேன். அது காட்டுல அதுக்கு மூவிங்லயே இருக்கணும் யானைக்கு. அப்பதான் அந்த உடம்பு அது சாப்பிட்றதுக்கு அது கரெக்ட் ஆகும். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. தூங்குறதுனால் உன்னை விட நன்னா தூங்குறது பாம்பு தான். ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் தூங்கும் பாம்பு. அதனால இதெல்லாம் செஞ்சதுனால நான் மனிதன் சொல்லிட முடியுமா? இல்ல யார் மனிதன் அப்படின்னு சொன்னா தர்மேனகீனாக பகவானை நினைக்கணும், பகவான் நாமா சொல்லணும், பகவானுடைய குணங்களை கேட்கணும். அது இல்லாம ஒருத்தன் வாழ்ந்தான்னா கடைசியில யமதூதர்கள் அவனை கொண்டு போவார்கள். கொண்டு போய் வாழ்க்கையே மாறி வரும். சுபாவத்தை அனுசரிச்சா மாதிரி ஜென்மா நடக்கும் அம்மா. அதனால இதுல ரொம்ப சுலபம் பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகத்தை பின்பற்றி என்னை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ன உடனே அதுக்கு தேவகூதி சொல்றாள், நீ சொன்னதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா என்னை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம்னு தெரிஞ்சுட்டேன். ஏன் எங்கேயோ ஒருத்தன் உயிர் போற சமயத்துல நாராயணான்னு சொன்னவனுக்கே வைகுண்டம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அந்த நாராயணனையே புள்ளையா பெற்ற எனக்கு நரகத்துக்கு போயிடுவேன். அதனாலதான் ஆழ்வார்கள் இந்த பாகவதத்திலேருந்து எடுத்தா நாராயணன் தன் அன்னை நரகம் பூவார். நாராயணன்னு பேர் வச்சாலே அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்ல போறார். நான் நாராயணனையே புள்ளையா பெற்று நான் நரகத்துக்கு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்றாள் தேவகூதி. திருத்திய ஸ்கந்தத்தினுடைய கடைசியில
பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி யஜுக்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபுஹு ஜிகுபுஹு சஸ்னுராரியாஹ பிரம்மாணு சுர்நாம கிருணந்தி ஏவே சத்வம் ஹ்ருதோ மே ஜடரேன நாத கதன்னு யஸ்யோதரயே ததாசீதி விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏகஹ சேதே ஸ்ம மாயா சிசுரங்கிரிபானஹ என்னாமதே யஸ்ரவணானு கீர்த்தனாதி யத்ரஹ்வனாதி யத்ஸ்மரணாதபி க்வசிதி ஸ்வாதோபி சத்யஹ சவனாய கல்பதே குதஸ்புனஸ்தே பகவன்னு தர்சனாதி அஹோபதஹ ஸ்வபசோதோ கலீயானி யஜுக்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபுஹு ஜுகுஹு சஸ்முராலியாஹ பிரம்மாணு சுர்நாம கிருணந்தி ஏவே. இப்படி சொல்லி அந்த பரமாத்மாவை நான் எவன் பிரளய காலத்துல சிஷ்யத்தே சேஷ சம்ஞான்னு வடபத்திர ஏகான்னு வடபத்திர ஆளை இலையில மிச்சம் ஒருவனாக இருக்கான், அவனுடைய வயத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த பரமாத்மாவுக்கு இந்த வயத்துல சத்வம்பிருதோமே ஜடரேனாத கதன்னு யஸ்யோதர ஏகதாசி, நான் எப்படி நான் இந்த வயத்துல இடம் கொடுத்தேன் அப்படிங்கிறான். எந்த ஒரு நாமாவை ஜிக்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம், ஹிருதயத்திலேருந்து சொல்ல வேண்டாம், நுனி நாட்குல ஒரு வார்த்தைய நாமாவை சொன்னா கூட அவன் ஜுகுஹு சஸ்னுஹு ஆதியாக அவன் வேதாத்தியனம் பண்ணினவனா ஆறான், அவன் புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணினவனா ஆறான், அவன் யாகங்கள் பண்ணினவனா ஆறான், அவன் ஞானத்தை அடைஞ்சவனா ஆறான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்ல இந்த தேவகூதியினுடைய சரீரமானது ஒரு நதியாக கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டால். பகவான் தன் சிஷ்யர்களோட வடக்கு திசையை நோக்கி போனார்னு சொல்லி முடிச்சுட்டான். ஆனா நாராயண பட்டத்தை முடிக்கும் போது அப்படி முடிக்கல. நீ குருவாயூரப்பா நீ பகவான் போய் சொல்ல மாட்டேன், அதுவும் அம்மாட்ட போய் சொல்ல மாட்டேன், நீ என்ன சொன்ன, உன்னுடைய பக்தி இருக்கு பார், அந்த பக்தியே சகல பய வினேத்ரீம் சர்வ காமோபநேத்ரீம் வதசி கலு திருடந்த்வம் தத்விதூயாமயான்மே குருபவன புரேஷா தொய்யுபாதத்ஸ்வபக்திம் அப்படின்னு அந்த பக்தியே சகல பயவினேத்ரியும் சர்வகாமோபநேத்ரி, சகல மரண பயத்திலேருந்தும் நம்மளை விடுவிக்கும், சகல இஷ்டத்தையும் கொடுக்கும்னு சொன்ன அந்த வதசி கழு திருடந்துவம், அந்த வார்த்தை இருக்கு பாரு, அதை இறுக்கி பிடிச்சு கொடுக்கும். எனக்கு அந்த பக்தியை கொடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 4வது ஸ்கந்தத்துல பிரசூதி அப்படிங்கிற அந்த பெண்ணை, 3வது பெண்ணை தக்ஷன்கிற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கு 16 பெண் பிறந்தது. அதுல 13 பெண்ணை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திரையோதசாதா தர்மாய ததைகாமக்னயே விபுஹு பித்ருப்யயே காம் யுக்தேப்யஹ பவாயைகாம் பவச்சிதே. 13 பெண்கள் தர்ம தேவதைக்கு, 14வது பெண்ணுக்கு சுவாகான்னு பேரு, அவள் அக்னி பகவானுக்கும், 15வது பெண்ணுக்கு ஸ்வதான்னு பேரு, அவளை பித்திருக்களுக்கும், 16வது பெண்ணுக்கு சதி அல்லது தாட்சாயணின்னு பேரு, அவளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க, இந்த 13 பெண்கள்ல மூர்த்தி அப்படிங்கிற பெண்ணுக்கும் தர்ம தேவதைக்கும் பகவான் நரநாராயணாக அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிற சரித்திரத்தை சொன்னார். இந்த 16வது பெண் இருக்கா பாருங்க சதி, இவள் அப்ரௌடாம்னு சின்ன வயசுலயே உயிரை விட்டுட்டால், யோகாக்னியினால சரீரத்தை பஸ்மமாக்கி விட்டால். காரணம் தன் கணவனுக்கும் தன் அப்பாவுக்கும் ஏற்பட்டதான ஒரு மனஸ்தாபத்தினால அப்படின்னு ஒண்ணு விதுரர் கேட்கிறார், பிரச்சனம் பண்றார். கஸ்தம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமம் கதம் வேஷ்டி ஜகதோ தெய்வத்தம் மகத். எப்படி பரமேஸ்வரன்ட்ட இந்த தட்சனுக்கு துவேஷம் வந்தது? ஏன் அப்படின்னு சொன்னால், பரமேஸ்வரன் சர்வ ஜெகத் பிதா, சராச்சர குரும் நிர்வைரம், விரோதமே இல்லாத மூர்த்தி, விரோத பாவம்ங்கிறதே கிடையாது. சாந்த விக்கிரகம், எப்பப்பார் பகவான் பரமசாந்தமா இருப்பார். அதை பார்க்கறதே தான் தமோ குணமாக புராணங்கள் வர்ணிக்கிறதே தவிர
அந்த சத்துவம் பகிஸ்தமஸ்ன்னு தான் சாஸ்திரம் சொல்றது. தூங்குறவனுக்கும் தமோ குணம்னு தான் பேரு, சும்மா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கும் தமோ குணம்னு தான் பேரு. யார் சும்மா உட்கார்ந்து இருக்காங்கிறது விஷயம் இருக்கணும். ஒரு ஞானி ரமண பகவான் சும்மா தான் இருந்தார். ரமண பகவான் பேசாம தான் இருந்தார். ரமண பகவானுடைய ரூம்லயே கவனிச்சேன்னா அப்படியே எல்லாரும் உட்காந்துருப்பார், இவரும் உட்காந்துருப்பார். உபதேசமே கிடையாது. மற்றவர்கள் மாதிரி ரமண பகவான் பெருசா உபதேசங்கள்லாம் பண்ணல. அவரை தமோ குணம்னு சொல்ல முடியுமா? பேசாம உட்கார்ந்து இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. இந்த செட்டியாருடைய ஒரு கோவில்ல ஒரு வச்சனம் உண்டு, சும்மா உட்கார்ந்துருக்கிற பரதேசிக்கு 3 பட்ட சோறுன்னு. சும்மா உட்கார்ந்துருக்கிற பரதேசிக்கு 3 பட்ட சோறு, 2 பட்ட சோறுன்னு அவ அப்பா பண்ணியிருந்தார். புள்ள பார்த்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது, சும்மா உட்காந்துருக்கலாம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒர்க் பண்ண முடிஞ்சா அப்பதான் கொடுப்பேன்னா அவர் ஒன்றும் ஒர்க்கெல்லாம் பண்ணல. 2-3 நாள் சொல்லி பார்த்தான். அவர் அவனை எப்படின்னார், உட்கார்ந்து கொண்டார், உட்கார்ந்துட்டார். இவர் சொல்ல போறாரு நினைச்சுன்னா 1 மணி நேரம் கண்ணை மூடிட்டார். அவர் 1 மணி நேரம் அவர் முன்னாடி சும்மா உட்கார்ந்துட்டு பார்த்தா அந்த புள்ள மகன் ட்ரஸ்டி உடனே அந்த கணக்கு பிள்ளைய கூட்டான், அக்கௌண்டண்ட கூட்டான். இந்த லெட்ஜர் எடுத்து சும்மா உட்காந்துருக்கிற பரதேசிக்கு 2 பட்ட சோறுன்னு அவ அப்பா எழுதியிருந்தாரு. அதை அடிச்சுட்டு 3 பட்ட சோறு. 1 மணி நேரம் கூட உட்கார முடியல என்னால அவருக்கு முன்னாடி. அவ்வளவு கஷ்டமா சார். நான் இப்ப இந்த மாலையெல்லாம் இருக்கு பத்தியில, இதை எடுத்து உங்களுக்கு முன்னாடி நான் போட்டுவிட்டு கதை ஆரம்பிச்சு முடிக்கிறதே பார்த்தா அர்ச்சனைக்கு பிச்சு வச்சிருப்பேன் எல்லாத்தையும். வெறுமனை ஒன்றும் இல்லாததுனால பேசாம உட்காந்துருக்கேன். முன்னாடி எதையாவது ஒன்ன குடும்பம் நிமின்னு கை சும்மாவே இருக்காது. சும்மா உட்காந்துக்கிறதுனா அவ்வளவு சுலபம். அப்பேற்பட்டதான ஒரு சாந்த ஸ்வரூபியான, அதனாலதான் சுத்த பஞ்சாட்சரத்துல சாந்தம் பத்மாசனஸ்தம்னு அந்த தியான ஸ்லோகமே அப்படிதான். சக்தி பஞ்சாட்சரத்துக்கு தான் ஸ்லோகம் மாறும், சுத்த பஞ்சாட்சரம்னு ஒண்ணு. அதுக்கு சாந்தம் பத்மாசனஸ்தம்னு தான் ஆரம்பம். அவ்வளோ சாந்த ஸ்வரூபி. அவரை பார்த்து இவருக்கு எப்படி, ஏன்னா பொதுவாகவே மாப்பிள்ளைன்னாலே கொணட்ட அசடு இப்படி இல்லாம அமையும். மாப்பிள்ளை யோகமே பெரிய யோகம். வாழ்க்கையில் நல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கே யோகம் பண்ணிருக்கணும். ஒருத்தர் சொன்னார், எல்லாருக்கும் 9 கிரகம் தான் இருக்கும், இந்த துரும்பு கூட விரைச்சு நிற்குமா மாப்பிள்ளைங்கிறது. இதெல்லாம் அனுபவிச்சவா சொன்னது. அத ஸ்ரீரங்கத்துல பெருமாளை பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னா, எப்படி நீ தூங்குறேன்னு கேட்ட, எப்படி உனக்கு தூக்கம் வர, ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. எனக்கு தூக்கம் வரலையே. நான் ஏன்னா அவனுக்கு 3 பெண் குழந்தைகள். அதனால ரொம்ப படித்து கல்யாணம் ஆகலன்னு ஒரு பக்கம் கவலை, கல்யாணம் ஆனா பொழுது விடிஞ்சா சீர் பண்ணணுங்கிற சிரமம் பிரச்சனை எத்தனையோ இருந்துட்டு பத்தியில. அந்த காலத்துல அவெல்லாம் ரொம்ப மாத்தி ஜங்ஷன் மாதிரி பிரசவத்துக்கு வந்துட்டே இருப்பா பொருள். ஒரு பிரசவம் பண்ணி பத்திய சமையல் முடியறதுக்குள்ள அடுத்த சமையல் வந்துடும். இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காள் அந்த காலத்துல. இதுல என்னன்னா, அவ வேற உட்காந்துக்குவா, இந்த பிள்ளைய பெற்றவா வேற உட்காந்துக்கிறது தப்புன்னு சொல்லல. பிரசவத்துக்கு வந்தான்னா அவளை ஹெல்ப்பா இருந்தா சரிங்களாம். ஒருவேளை டிஃபன் குறையக்கூடாது, ஒருவேளை காபி சரியா இருக்கணும், ரட்சணை பண்ணி போடணும்னா இதெல்லாம் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சது. பொருளாதார ரீதியாகவும் கஷ்டத்துல இருந்த சமயம் இல்லையாப்ப. அதனால அவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கார்கள். அது மாதிரிலாம் சிரமப்படுத்துற மாப்பிள்ளை இல்லையே இவர், ரொம்ப நல்லவராச்சே. அதெல்லாம் கரெக்டு தான். அதையும் தாண்டி சிவபெருமான் இவனுக்கு துவேஷம் வந்தது அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் மாப்பிள்ளையா இருந்தா வந்திருக்காது, அவர் சிவபெருமானா இருந்தா வந்திருக்காது, இவர் மாப்பிள்ளையானதுனால வந்தது. அந்த சரித்திரத்தை சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்துல இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கலந்திருக்கிற சமயத்துல தட்சன் வரும்போது எல்லாரும் அவனை கண்டு எழுந்து மரியாதை கொடுக்க, பிரம்மாவும் சிவபெருமானும் எழுந்திருக்காததை கண்டு சிவபெருமான் மேல கோபம் அந்த சபையில எல்லாரையும் வச்சுட்டே, அயந்து லோகபானானாம் யசோக்னோ நிரபத்ரபா சத்ய ராஜரித பந்தாக ஏன ஸ்தப்தேன தூஷிதான்னு சிவபெருமான நிந்த பண்றான், அவன் மட்டப்படுத்துறான். அப்படின்னு ஒண்ணு சிவபெருமான் அவன் பக்கமே போகல. இது மாதிரி ஒருத்தர் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பிடிக்கலன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம கவர்னர் பண்ணார் அது பாட்டு வெளியில வந்தார், அது மாதிரி நாம கிளம்பி வெளியில தான் போகணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதை விருத்தி பண்ணக்கூடாது. இதெல்லாம் டீசெண்டா நடந்துக்கிறவாளுடைய ஒரு வெளிப்பாடு. அது மாதிரி இந்த இடத்துல
சிவபெருமான் கிளம்பி போயிட்டார். வாயை திறந்து ஒண்ணுமே பேசல, கிளம்பி போயிட்டார். அவனுக்கு அதுவே தாத்திரம் தாங்கல்ல. அதனால என்ன பண்ணினான், சிவபெருமான மட்டப்படுத்தணுங்கிறதுக்காக சிவபெருமான கூப்பிடாம சிவபெருமானுக்கு ஆகுதி கொடுக்காம ஒரு யாகம் பண்றான். பொதுவா கூப்பிடலைங்கிறது அவனுடைய வெறுப்பு. வைதிக கர்மாவை மாத்திரத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப நீங்க சைவம்னு சொல்றேன், வைஷ்ணவம்னு சொல்றேன், சாக்தம்னு சொல்றேன், மாத்வான்னு சொல்றேன், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சொல்றேன், அத்வைதம்னு சொல்றேன், துவைதம்னு சொல்றேன். இதெல்லாம் சம்பிரதாயம்னு பேர். ஒரு சின்ன ஐயங்கார்னு சொல்றோம், ஐயர்னு சொல்றோம். இப்ப ஐயங்கார்லையும் பாரத்வாஜ கோத்திரம் இருக்கு, ஐயர்லையும் பாரத்வாஜ கோத்திரம் இருக்கு. அப்ப ஐயங்கார் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், ஐயர் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார். கொஞ்சம் யாராவது யோசனை நமக்கு சொல்லுங்க. இல்ல மலையாள பிராமண பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டு பிராமண பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார். இல்ல நார்த் இந்திய பிராமன்ல பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், சவுத் இந்திய பிராமன்ல பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார். அப்படிதான் உண்டா? அப்படிதான் கிடையாது. பாரத்வாஜர் ஒருத்தர் தானே, வசிஷ்டர் ஒருத்தர் தானே. அப்புறம் இதுக்கெல்லாம் சம்பிரதாயம்னு பேர். சில ஒரு சூழ்நிலையில நாம வளரும் போது அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் செட் ஆயிடும். அதுல இன்னொன்னு மிக்ஸ் பண்ணும் போது அதுல ப்ராப்ளம் வரும். இப்ப நாமே ரொம்ப டீப்பா போனோம்னா பெருசா போறது விஷயம். ஆனா நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் அப்படி பேசுறேனே தவிர லௌகிக்கம் பேசணுங்கிறதுக்காக இல்லை. சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ ஆயில் ஃபுட் நன்னா சாப்பிடுவா, சில இடங்கள்ல பார்த்தா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவா, சில இடங்கள்ல பார்த்தேன்னா அவ காரம் சாப்பிடுவா. ஆந்திரால எல்லாம் பார்த்தேன்னா நமக்கு பார்த்தாலே கண்ணில் தண்ணீர் வரும். அது சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும், பார்த்தாலே கண்ணில் தண்ணீர் வரும். அவளுக்கு அப்படி அது செட் ஆகுது. நமக்கு ஏன் அது செட் ஆகலைன்னா அவளுடைய உடம்பே அது மாதிரி, அது அப்படியே அவளுக்கு டியூன் ஆயிடுது உடம்பு. நமக்கு அது மாதிரி டியூன் ஆகல. இது மாதிரி ஒரு மாறுபாடுகளுக்காக தான் கல்யாணம் முதலிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு இதுக்கு இவாளோட பண்ணணும், இதுக்கு இவாளோட பண்ணக்கூடாது அப்படின்லாம் வச்சுதே தவிர அது சம்பிரதாயம். அது சாஸ்திரம் அப்படி கிடையாது. சாஸ்திரம் சகோத்திரத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். சொல்ல போனா சாஸ்திரம் ஜாதகத்தையே எடுக்கல. பந்துஷீல லட்சண சம்பன்னாம் அரோகா உபயச்சேதா, பந்துஷீல லட்சண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதுவர், என்னென்ன நியமங்கள் என்னென்ன விஷயம்தான் இருக்கணுங்கிறது. நெருங்கின பிளட் ரிலேஷன்ல பண்ணக்கூடாதுங்கிறது. ஞாதி வேற பந்து வேற. ஞாதிகளுக்குள்ள பண்ணக்கூடாது, பந்துகளுக்குள்ள பண்ணணும். சகோதரனை பண்ணிக்க கூடாது, சகோதர புத்திரனை பண்ணிக்க கூடாது. கோத்திரம் மாறிட்டா மாறி போயிடும். ஒரு 7 வகையா கோத்திரம் மாறும். முதல்ல நாம பிறந்த கோத்திரம், நம்ம அம்மாவோட கோத்திரம், நம்ம பத்னியோட கோத்திரம், நம்ம அத்தைகளுடைய கோத்திரம், நம்ம பொண்ணை கொடுக்குற கோத்திரம், நம்ம மாட்டு கொடுக்க, இப்படிலாம் மாறும் கோத்திரங்கள். இந்த கோத்திரம் எப்ப மாறுறதோ அதற்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். நெருங்கின உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுவும் 2 லேயர் தாண்டி தான் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. சம்பிரதாயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது சுருங்கிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சாஸ்திரத்தை மாத்திரத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சம்பிரதாய விஷயத்தை நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானே இப்ப ரொம்ப பேர் கேட்டா சொல்லுவேன், இந்த மாதிரி ஐயங்காலும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறவாளுக்கு ஒரே வார்த்தை சொல்லுவேன், பிராமணாலா கிடைச்சாலே மனம். பிராமணாளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கிடைக்கிறது. அதுவே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி கல்யாணமே நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? மாறிப்படுத்தினா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் விஷயத்தை விஷயமா மனசுல வாங்கிக்கணும்னா, சம்பிரதாயத்தை அதுக்கு மதிப்பு உண்டுன்னாலும் இப்ப லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுது. அதுதான் இந்த முக்கிய விஷயம்ங்கிறது. நம்ம அதே லைஃப் ஸ்டைல்ல இல்லையே. ஆனா சாஸ்திரத்தை மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா, இப்ப நான் வைஷ்ணவன் ஒருத்தர் தனியா கிடையாது, சைவர்னு ஒருத்தர் தனியா கிடையாது, நார்த் இந்தியன் ஒருத்தர் தனியா கிடையாது. எல்லாருமே வேதத்தை அனுசரிச்சுதான் நமக்கு சட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம சிரார்த்தம் பண்றோம், கும்பாபிஷேகம் பண்றோம், கல்யாணம் பண்றோம். கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். ஏன்னா நான் பேசுற விஷயத்தையே சில துஷ்பிரச்சாரம் பண்றவா சில வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி பிரச்சாரம் பண்றா. அப்படி பண்ணக்கூடாது. முழுசா கேட்டாதான் புரியும். எல்லாருமே கல்யாணம் கார்த்தியில நாம எதை வச்சுன்னு பண்றோம்னா அக்னியை வச்சுன்னு தான் பண்றோம். அக்னிமுகாவை சர்வா தேவதாகன். ஐயங்காரங்கிறதுக்காக அவளுக்கு ஹோமம் கிடையாதுன்னோ, கும்பாபிஷேகத்தின் போது ஹோமம் கிடையாதுன்னோ, சிவாச்சாரியாருங்கிறதுக்காக அவளுக்கு ஹோமம் கிடையாதுன்னோ, ஸ்மார்த்தான்னு நடுப்புலா உள்ள நமக்கு ஹோமம் அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஹோமம் உண்டு.
அது நார்த் இந்தியாவா இருந்தாலும் சரி, சவுத் இந்தியாவா இருந்தாலும் சரி, நீங்க வேணா விட்டுருக்கலாம். அந்த ஹோம மன்றத்தையும் கவனிச்சா தெரியும். அந்த சிரார்த்த மன்றவாளுக்கே நான் சொல்றது புரியும் உங்களுக்கு. சிரார்த்தங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி சில ஆகுதிகள் இருக்கு. ருத்ராய ஸ்வாஹா, விஷ்ணவே ஸ்வாஹா, இப்படிலாம் வரும். அதுல இதெல்லாம் எதுவுமே வரலன்னு வச்சுப்போம். 3 ஹோமம் பிரதான ஆகுதி பண்ணிவிட்டு அக்னயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ற பத்தியில, அந்த அக்னயே ஸ்விஷ்டகிருதேங்கிற அந்த ஆகுதி யாருக்கு போறது? சிவபெருமானுக்கு தான். ருத்ரோ நிஸ்விஷ்டகிருதே ருத்ரா தேவ பசு நந்தர்ததாதி அப்படின்னு சாஸ்திரம். யஜ்ஞ சேஷம், யாகத்துல எது மிச்சம் இருக்கோ அது சிவபெருமானுக்கு. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் காட்டி விசேஷங்கள்ல யாகங்கள்லாம் பண்ணினா மீந்ததை கொண்டு சிவகோவில்ல கொடுத்துருவா. சிவன்கிட்ட கொடுக்கதான் ஒன்னேதான், அங்கேருந்து வாங்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. சிவன் கோவில்ல இருந்து எதையுமே தொடக்கூடாது. பஸ்மா மட்டும்தான் எடுத்துக்கலாம். தீர்த்த பிரசாதம் கூட விஷயம் தெரிஞ்சவா சாப்பிட மாட்டாங்க. சிவன் கோவில் அபிஷேகம் பண்ணதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் பரமசிவபக்தன். பின்ன சாப்பிட்றது எதுனாலும் சாலக்கிராம அபிஷேகம் பண்ணாதான் சாப்பிடலாம். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணதை எதையுமே திருப்பி எடுக்கக்கூடாது. எல்லாம் சிவனோட சேர்ந்தது தான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சாஸ்திரம் சொல்றது அந்த விஷயத்தை. இப்ப கடைசியில அக்னயே சுஷ்டகிருதே ஸ்வாஹாங்கிற வார்த்தையே ருத்ரனுக்கு தான் அப்படின்னு வேதம் சொல்றது. ருத்ரோ ஸ்விஷ்டகிருதே ருத்ரா தேவ பசு நந்தர்ததாதி. இவன் என்ன பண்றான்? தக்ஷன் அந்த அந்த ஹோமத்தையே பண்ணாம பண்றான். அதை மாத்துறதுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது. நீங்க வைஷ்ணவாலா இருந்தாலும் ருத்ரோக்னி சுஷ்டகிருதே அக்னயே சுஷ்டகிருதேங்கிற வார்த்தையை சொல்லிதான் பண்ணியாகணும். பெருமா கோவில் கும்பாபிஷேகத்துல உட்பட அது உண்டு. சிரார்த்தத்திலேயே பண்றோமே நாம அப்படிங்கிறத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் என்ன பண்ணினான் தக்ஷன் அப்படின்னா அந்த வார்த்தையே எடுத்துட்டு பண்ணினான். அதனாலதான் கோபம் வந்தது தாட்சாயணிக்கு. அது தரிசனம் பண்ண பேருந்தாள் தாட்சாயணி. கோபம் வந்தது. அப்ப சொன்னா, நீ சப்தத்துக்கு அர்த்தம் எடுக்கிறதா இருந்தா சிவா அப்படின்னு சொன்னா சிவபெருமான் எடுத்துக்க வேண்டாம், மங்களம்னு எடுத்துக்கிறாங்க. கல்யாணம் மங்களம் சிவம். உனக்கு அந்த வார்த்தையே சொல்ல பிடிக்கலன்னா நீ பாக்கியசாலி இல்லை. எந்த வார்த்தைகளுக்கு உயர்ந்த மதிப்போ, எந்த வார்த்தைகளை சொன்னா ஜென்மா கரையேறும்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த வார்த்தைகளை சொல்லாத உனக்கு மகளாக பிறந்த நான் வெக்கப்படுறேன்னா. எத்யக்ஷரம் நாமகிரேரிதம் ரிணாம் சகுத்ரசங்காதகமாசுஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தவலங்க்ய சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ யத்பாத பத்மம் மஹதாம் மனோலிபிஹி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிஹி லோகஸ்ய யத்வர்ஷதி சாசிஷோர்த்தினஹ தஸ்மை பவான் துருஹ்யதி விஸ்வபந்தவே. ஆனா நீ துவேஷிச்சதுனால சிவபெருமானுடைய மதிப்பு குறைஞ்சுராது. சிவபெருமானுடைய பாதார விந்தத்துல உள்ள பிரம்மானந்தம்ங்கிற தேனை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ மகான்கள் வண்டாக மாறி சுற்றுகிறார்கள். உனக்கு பாக்கியம் இல்லை. இந்த உடம்போட நான் சிவபெருமான்கிட்ட திரும்பி வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோகாக்னினால சத்ய பிரஜஜ்வால சமாதி சாக்னினா அப்படின்னு பாகவதன் சொல்றது. அங்க யோகாக்னின்னு ஒண்ணும். இந்த யோகத்தை அபியாசம் பண்ற தேவை. இந்த உடம்ப ஃபயருக்கு ஈக்குவலா ஹீட் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணி அவ பஸ்மமாக்கிட்டான். பஸ்மமாக்கின உடனே ருத்ரகணங்கள்லாம் பூந்து சண்டை போட பகவான் சிவபெருமான் அவர்கள் ருத்ரகணத்தை அடிக்க சிவபெருமான் தலைமயிரை பிச்சு போட அது வீரபத்ரங்கிற பெயர்ல கிளம்ப அவர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார். யாகசாலையே சின்ன பின்னமா படுத்து. அப்புறம் நாரதர் பிரம்மா முதலிய தேவதைகள்லாம் சிவபெருமானை சமாதானப்படுத்தி ஐஷன் அப்புறம் அந்த யாகத்துல உபயோகப்படுத்தின ஆற்றினுடைய தலையை எடுத்து தக்ஷனுக்கு வச்சு தக்ஷனும் ஞானத்தை அடைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணினான்னு அந்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு சுவாயம்பூ மனுவுக்கு 3 பெண்ணு 2 பையன்னு சொன்னேன். இவன் 3 பெண்ணோட வம்சத்தை சுருக்கமா சொல்லியாச்சு. 2 பையன்ல பிரியவரதன்கிறவன் மூத்தவன், உத்தானபாதன்கிறவன் 2ஆவதவன். இந்த பிரியவரதன் தபஸுக்கு போயிட்டான். அதனால உத்தானபாதன் பதவிக்கு வரான். அந்த உத்தானபாதனுக்கு 2 சம்சாரம், சுனீதி சுருச்சின்னு. இந்த சுருச்சியினுடைய ஒரு கண்ட்ரோல்ல ராஜா இருக்கிறதுனால சுனீதிய அனாதரவு பண்றான்.
ஆனா அவள் பகவத் பக்தி இருக்கிறதுனால தைரியத்தை இழக்கல. துவமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்ன உத்தான பாத நிருபதேஹ மனுநந்தனஸ்ய ஜயா பபூவ சுருச்சிஹி நிதராமபீஷ்டா அன்யாசு நீதிரிதி பர்த்துரணாத்ருதாசா துவமேவ நித்யமகதிஹி. இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறதேவே சுகாச்சாரியால் சொல்றாள், கீர்த்தயேத் வம்சம்னா. அதாத கீர்த்தயேத் வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரேரம்சாம் ச ஜன்மனஹ பிரியோம்ரதோத்தான பாதௌ சதரூபாபதே சுதௌ வாசுதேவஸ்ய கலயா ரக்ஷாயாம் ஜகதஸ்திதௌ ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதிஹ சுருச்சிஸ்தயோஹ சுருச்சிஹ பிரேயசி ராஜ்பத்ஹு நேதராயத் சுதோ த்ருவஹ ஏகதா சுருச்சே புத்ரம் அங்கமாரோப்ய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாப்யநந்ததா ததா சிகீர்ஷமானந்தம் சபத்ன்யாஸ்தனயம் த்ருவம் சுருச்சிஹ ஸ்ருண்வதோ ராஜ்ஞா சேர்ஷ்யமாஹாதி கர்விதா நவத்ஸ நிருபதேர்த்ருஷ்ண்யம் பவானாரோಢுமர்ஹதி ந கிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா பாலோசி பதனாத்மானம் அன்யஸ்திரீ கர்ப்பசம்ப்ருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதः தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேன மே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபா. பகவான் தனக்கு கிருபை பண்ணினான்னா எதிரி பண்ணக்கூடிய துவேஷம் கூட உபகாரமா அமையும், இடைஞ்சல் கூட. இந்த துருவசுவாமி சுனீதியோட புத்திரன். சுனீதியையும் சுருச்சியையும் ஒதுக்கினான் ராஜா. ஆனா சுனீதி கவலைப்படல. பகவான் நம்மளை ரட்சிப்பான்னு திருடமா பிடிச்சிருந்தார். தன் குழந்தைக்கும் அதை பயிற்சி பண்ணினார். 4 வயசுல துருவசுவாமி தன் சகோதரனான உத்தமனோட விளையாட போகும்போது அவன் அப்பா மடியில இருக்கிறத பார்த்துட்டு தனக்கும் அப்பா மடியில உட்காரணும்னு ஆசை வர, அவன் ஆசைப்படுறத பார்த்துட்டு சித்தியான சுருச்சி சொன்னால், நீ எதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நீ என் வயத்துல பிறக்கலேங்கிறதுனால நீ அரசன் மடியெல்லாம் ஏறக்கூடாது, உனக்கு அரசன் மடி ஏறணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா நீ என் வயத்துல வந்து பிறந்து அரசன் மடி ஏறுன்னா. இது கேட்கறதுக்கு என்னமோ அழகா இருக்கா மாதிரி இருக்கும். நீ செத்து போன்னு அர்த்தம். அது பேசுறதே சில பேர் அழகா வெண்ணையை தடவின்னு பேசுவாள் நாக்குல. என்ன முழுக்க கெடுதலா இருக்கும். அது மாதிரி இவ பேசுறா. இவ வயத்துல வந்து பிறக்கணும்னா இப்ப இருக்கிறத உயிர் விடணுமா வேண்டாமா? இப்ப இந்த ஜென்மா விட்டாதானே வயத்துல வந்து பிறக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா அவ சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க, அதை பிடிச்சுக்கிட்டா. தபசா ஆராத்திய புருஷம் தசீவ அனுகிரகேனமே. பகவானை குறிச்சு தவம் பண்ணின்னு பத்தில அதை பிடிச்சுட்டான். நேர துருவசுவாமி தன் அம்மாட்ட வந்தார். இது மாதிரி அவள் பேசினத முழுக்க வருத்தத்தை வெளிப்படுத்த சுனீதி என்ன பண்ணினாள்னா கலப்பி விடல. அவளே அப்படிதான், அவளே மட்டும்தான். அப்படி இல்லாதானே சொல்லுவா எல்லாருமே, அவளை ஒரு கை பார்க்கிறேன்னு. அப்படி சொல்லவே இல்லை. துருவா இதுல அவ மேல ஒரு குறையும் கிடையாது. பின்ன நம்ம கர்மான், நம்ம கர்மா த்ரூ அவன் மூலமா வர்றது. இதை ஒரு நாய் தெரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு மாடு தெரிஞ்சுட்டு இருக்கு, மனுஷனானு நமக்கு புரியல. ஒரு கொம்பை எடுத்து மாட்டை அடிச்சோம்னா மாடு கொம்பை முட்டுறது இல்லை, கொம்பு எவன் கையில இருக்கோ அவனை தான் முட்டுறது. அதை அடிச்சது கொம்பு தானே, அது கொம்பை தானே முட்டணும். அது ஒரு கல் எடுத்து நாய் அடிச்சோம்னா அந்த நாய் கல்லை போய் கடிக்கிறது இல்லை, கல்லு எவன் கையில இருக்கோ அவனை தான் கடிக்கிறது. அது மாதிரி கல்லு மாதிரி கொம்பு மாடி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவா நம் கர்மா தான் அவ மூலமா வர்றது. அதனால மமங்கலம் தாத்த பரேஷு மம்ஸ்தா புந்தேஜனோ யத் பர துக்கயேததி சத்யம் சுருச்யாபிஹிதம் பவான்மே யுதுர்பகாயா உதரே கிரஹீதா ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ்ஜதே யாம் பார்யேதி வா ஓடுமிடஸ்பதிர்மாம்
ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதயா அதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசேத்யாசனமுத்தமோ. நம்ம கர்மா, அதனால அவர்களை குறை சொல்ல வேண்டாம். அவள் சொன்ன மாதிரி பகவானை குறிச்சு தவம் பண்ணு. பகவானை குறிச்சு தவம் பண்ணினா யமேக மத்தியா நிர்வலீகம் யமேக மத்தியா புருதட்சிணேர் மகை. ஒரு கர்மா பண்ணும்போது, ஒரு தவம் பண்ணும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது நமக்கு என்ன தகுதி வேணும்? நான் வேதம் படிச்சிருக்கணுமா? நான் சாஸ்திரங்களை தெரிஞ்சிருக்கணுமா? நான் டிகிரி வாங்கியிருக்கணுமா? நான் பிராமணனா பிறந்திருக்கணுமா? அதெல்லாம் விஷயம் இல்லை. பின்ன 2 தகுதி வேணும். கபடமா பகவானை பூஜை பண்ணக்கூடாது, பொறாமையோட பூஜை பண்ணக்கூடாது. இந்த 2 வேணும் நமக்கு. பொறாமைன்னா எப்படி, கபடம்னா என்ன? இப்ப நாம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஒருத்தரை பார்த்து அவ மாதிரி நாமும் முன்னேறணும்னு நினைக்கிறது நியாயம் தான். அந்த வேகம் அப்பதான் வரும். அதனாலதான் சின்ன வயசுலயே சொல்வாள், அவனை பார்த்தியா நீ சாப்பிடலன்னா அவனுக்கு கொடுத்துருவேன். இந்த பக்கத்தாத்து பையனை ஐத்தாத்து பையனை காமிச்சே நம்மளை மிரட்டி வளர்க்குறா பத்தியில்ல. இது இது ஒரு விதத்துல ஆரம்ப நிலையில கரெக்ட், அதுவே கண்டினியூ ஆகக்கூடாது. அவன் மாதிரி நானும் உயர்ந்தவன் ஆகணும்னு நினைச்சா தப்பே கிடையாது. அவன் நன்னா இருக்கானே நினைச்சா தப்பது. அவாவா கர்மா அவாவா சௌக்கியமா இருக்க, அது மாதிரி நானும் ஆவேன் சார் அப்படின்னு சொன்னா தப்பே கிடையாது. அவன் நன்னா இருக்கானேன்னு சில பேர் பொறாமப்படுவான். இந்த ஊருக்கு அவ வரும்போது எப்படி தெரியுமா வந்தா சார்? வாடகை வீட்டுக்கு வந்தார் ராம்நகருக்கு. இன்னைக்கு 4 பிளாட் அவர் கையில இருக்குமா. என்ன பண்ண போற? 4 பிளாட் இருந்ததுனால என்ன பண்ண போறோம்? நம்ம 4 பிளாட் இருக்கணும், 40 பிளாட் இருக்கணும், நமக்கு என்ன? இது மாதிரி பொறாமப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரி கபடம்னா என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பத்தியில, அது சுத்தமா இருக்கணும். எனக்கு ஒரு காரியமாகணும்னு தான் நான் கோவிலுக்கு வரேன், காரியமாகணும்னு தான் பகவான்கிட்ட வரேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான். காரியத்துக்காக மட்டும் பழகக்கூடாது. இப்ப நம்ம கிட்ட குழந்தைகள் பிரியமா இருக்கு, நம்ம கிட்ட தான் கேட்கும், நம்ம கிட்ட தான் கேட்கணும், நாம தான் அதுக்கு செய்யணும், அதுதான் நியாயம். அதுவே பிரியத்தினுடைய அடிப்படையில கேட்டதுன்னா நமக்கு அது தெரியாது. கேட்பதற்காக மட்டும் பிரியமா இருக்கும். சில குழந்தைகள் கழுத்தை கட்டின்னு அம்மான்னு ஆரம்பிக்கும். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பா. அதுக்கு முன்னாடி பின்னாடி வரவே வரமாட்டான் கிட்டக்க. நாம சொன்னதை கேட்கவே மாட்டான். அந்த வயசுக்கு அத்தனை சாமர்த்தியம்னா நமக்கு இருக்காத. இது மாதிரி ஒரு காரண காரியமா பழகிறது. இது மாதிரி பகவான்கிட்ட பிரேமை வைக்கக்கூடாது. பகவான்கிட்ட வைக்கக்கூடிய பிரியம் உண்மையா இருக்கணும். அதனுடைய அடிப்படையில பிரார்த்தனை பண்ணலாம். பிரார்த்தனைக்காக பிரியமா இருக்கா மாதிரி நடிக்க கூடாது. அதான் விஷயம். கபடம் இருக்கக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது. இதோட பகவானை பிடிச்சிருந்தா கரையேற முடியும் துருவா அப்படின்னு சொல்ல, பகவானை பிடிச்சுக்கோன்னு தான் சொன்னார். எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் வழி சொல்லல. நீ காட்டுக்கு போகணும் அந்த ஒரு வார்த்தை கூட அங்க கிடையாது. ஆனா துருவசுவாமி கிளம்பி விட்டார் வீட்டை விட்டு. அவளும் தடுக்கல. ஏன்னா தடுத்து என்ன பண்ண போறோம்? அபிமானத்தினால தடுக்கணும். அபிமானம் தான் துக்கத்துக்கு காரணமே. நாம ரட்சிக்கல, பகவான் ரட்சிக்கிறான் அந்த குழந்தையன்னு விட்டுட்டான். துருவசுவாமி வெளியில வந்தா காடு மலைகளை தாண்டார். நாரதர் வரார். யாரா குழந்தை நீ, எங்கடா போற அப்படின்னு கேட்டார். கொயாத்தின்னு கேட்டார். இப்படி ஏற இறங்க பார்த்தா துருவசுவாமி நமஸ்காரம்னா. சம்ஸ்காரம் அது மாதிரி ஏளனமா பார்க்கல. நமஸ்காரம்னா நீ துருவன் தானேன்னு கேட்டார். உத்தானபாதனோட புத்திரன் துருவன் தானே, நீங்க நாரதர் தானே. ஏன்னா அம்மா சொல்லியிருக்கா கதையெல்லாம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு அபியாசம் பண்ணணும். இப்படி நாரதர் இப்படி இருப்பார், ரிஷபதேவர் இவர் ரிஷப பகவான் சிவபெருமான் இப்படி இருப்பார், மகாவிஷ்ணு இப்படி இருப்பார். அதனாலதான் தயானந்த சுவாமிகள் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்தார். அந்த சிலபஸை அந்த சில ஸ்கூல்ல மட்டும் அது உண்டு. இப்ப அதெல்லாம் அப்படி மாற்றணும்னு தான் நாங்கள் சொல்றதே. ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை, ஏ ஃபார் அர்ஜுன், பி ஃபார் பீமன், அப்படிதான் கொண்டு வரணும். அப்போ அர்ஜுன்னு சொன்னால் அர்ஜுன்னா யாருன்னு அந்த குழந்தைகள் கேட்கும். உடனே அந்த கேரக்டரை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த குழந்தைக்கு. நம்ம இதிகாச புராணங்களை சொல்லி வச்சா மாதிரியும் ஆயிடும். எஜுகேஷனை சொல்லி நீ ஆப்பிளை சொன்னால் இப்போ கொண்டா ஆப்பிள்னு ஓன அழப்போடுது. இது எதுக்கு ஆப்பிளை நீ சொல்லலைனாலும் தெரியுமே எதுக்கு, அதை எதுக்கு நாம் அறிமுகப்படுத்தணும்?
நாலெட்ஜுங்கிறது வாழறதுக்கா நாலெட்ஜுக்கா? அதுதான் இந்த கேள்வி. அறிவு அப்படிங்கிறது வாழறதுக்கு இல்ல, வாழறதுக்குள்ள பேசிக்கான அறிவை எல்லாருக்குமே பகவான் கொடுத்துருக்கான். ஒரு குரங்கு குட்டி நாய் பண்ணிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அதுக்கு எப்படி வாழணும்னு தெரியும், தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியும், தனக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனாலதான் சித்பவானந்தர்னு ஒரு மகான் சொல்லுவார், இந்த மெக்காலி கல்வி சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது சோத்து கல்விங்கிறவர். சோத்து கல்வி, இது சோறு சத்துங்கிறதுக்கு சாப்பாட்டுக்காக உள்ள இது எஜுகேஷன், இது அறிவுக்காக உள்ளது இல்லை, அதுவே வேற. அது அதெல்லாம் அந்த ஆத்திச்சூடி அந்த மாதிரி சில உபதேசங்கள்லாம் இருக்கு பத்தியில, அப்படிதான் அ இ உ அப்படிங்கிறதான் சொல்ற பத்தியில. அதெல்லாம் சொல்லும் போதே அந்த அந்த நீதியை போதனை பண்ற மாதிரி இருக்கணும். ஒழுக்கங்கட்டவன் 1000 படிச்சு என்ன பிரயோஜனம்? எந்த உயர்ந்த பதவியில இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அந்த பதவியும் நாசம் பண்ணிடுவான். அதுதான் விஷயமே. அதுதான் பிரகிருதத்துல நாம பார்க்கிறோம். பிரபஞ்சத்துல ஒழுக்கங்கட்டவன் கையில எது போறதோ அதுவும் வீணா போயிடும் அப்படிங்கிறது தான். அதனால படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய குணத்தை விருத்தி பண்ற மாதிரி இருக்கணும். துருவசுவாமிக்கு நாரதர் தெரியறது, நாரதருக்கு துருவனை தெரியறது. நீ எங்க போறேன்னு கேட்டா கொஞ்சம் பேசாம இருந்தான், பதில் சொல்லல. ஏன்னா இப்ப நான் தவம் பண்ண போறேன்னா, ஏன் போறேன்னா குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை சொல்லணும். 2 விஷயம் பொதுவா நம்ம குடும்பத்தில் நடந்ததை வெளியில பேசக்கூடாது, பப்ளிக்ல வச்சு. நம்ம பெரியவால தோஷம் சொல்லக்கூடாது. இந்த 2 குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம அப்பாவை பத்தி, அம்மாவை பத்தி, கூட பிறந்தவாளை பத்தி நாம அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு பூஜ்யதா ஸ்தானம். நம்ம சந்திரசேகர பாரதி பெரியவாள்னு இருந்தால் சிருங்கேரியில, அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்க அம்மா சரியா இல்லை கேரக்டர் வைஸ் அப்படின்னார். பெரியவா பேசாதுன்னு, பேசக்கூடாது. ஏன்னா உங்க அம்மாவை பத்தி நீ அபிப்பிராயம் சொல்றதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, வேதம் என்ன சொல்றது? மாதிரி தேவோ பவா அப்படிங்கிறது, அம்மாவை தெய்வமா நினைக்கணும்னு சொல்றது. உன்னை பிள்ளைய பார்த்து அம்மாவை தெய்வமா நினைக்கணும்னு சொல்றது. அம்மா எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லலையே, ஒன்னதானே சொல்றது. நீ அப்படி நினைச்சா அந்த நினைப்புக்கு பலன் பலதாத்தா பகவான், அம்மா இல்லை. இத மனசுல வாங்கிட்டா எல்லாருக்குமே அது புரியும். நாம அப்பாவை தெய்வமா நினைக்கிறோம், அம்மாவை தெய்வமா நினைக்கிறோம்னு சொன்னா, குருவை தெய்வமா நினைக்கிறோம்னா, அந்த நினைவுக்கு பலன் கொடுக்கிறவன் யாருன்னா தெய்வம் தானே தவிர இவர் இல்லை. அதனால உன்னோட கடமை என்னவோ அப்படிதான் நீ இருக்கணும். பெரியவர்களை தோஷம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பேசாம இருந்தார். அப்ப சொன்னார் அவர், சொல்லுடான்னார். நான் அவருக்கு சொல்யூஷன் சொல்றேன்னா, இது மாதிரி நான் அப்பா மடி ஏற போனேன், எங்க சித்தி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அம்மாட்ட வந்தேன், பகவானை குடிச்சுக்கோ, பகவான் உனக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பான்னு சொன்னார். குழந்தாய், நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லை அது. அப்பா மடி ஏறது ரொம்ப சுலபம். இவா நான் உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி ஏற்றி வைக்கிறேன். எத்தனையோ மகர்ஷிகள் முனையா பதவியம்யஸ்ய நிசங்கேன உருஜென்மபிகி நவிதுகு மிருகயந்தியோபி தீவிர யோக சமாதினா. எத்தனையோ மகர்ஷிகள் ஆயிரக்கணக்கான வருஷம் வாதாசி பர்ணாசிகளாய் காற்றையும் சரகையும் புசித்து கொண்டு யவனியம தியான யோக சமாதியினால எந்த பகவானை பார்க்க முடியாம தவிக்கிறார்களோ, அந்த பகவானை 5 வயசுல ஒரு அபியாசமும் இல்லாம நீ எப்படிடா பார்க்க முடியும்னு கேட்டோம். அது கஷ்டம் ரொம்ப. இது இது ஏன் இப்படி சொன்னார்னா, 2 விஷயம். ஒருத்தனுக்கு பகவான்கிட்ட பக்தி வர்றதுன்னா அந்த பக்தியா இருக்கணும், அந்த பக்திக்காகவே பக்தி இருக்கணும். இன்னொன்னுக்காக பக்தி இருக்கக்கூடாது. அந்த பக்தி உறுதியா இருக்கணும். இவனுக்கு பொறாமை இல்லாம இருக்கா, உறுதி இருக்காங்கிறது தான் செக் பண்றார் நாரதர். அதுக்கு என்ன பண்றார்? உனக்கு வா, நான் அப்பா மடி ஏத்தி உட்காத்தி வைக்கிறேன்னு ஆசை காமிக்கிறார். ஆசை காமிச்சிருந்தா நானும் அப்பா மடி ஏறி இருப்பேன்னு இவன் விட்டுட்டு போயிருந்தான்னா இவனுக்கு பகவான்கிட்ட பிரீத்தி கிடையாது, அதுலதான் பிரியம் அப்படின்னு முடிஞ்சு போயிருக்கும். இது 2வது, அதை கலைச்சு பார்க்கிறார். உன்னாலெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் அது சாத்தியம் கிடையாது, மகர்ஷிகளாலேயே பார்க்க முடியல அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டார் துருவசுவாமின்னா, இன்னொருத்தரா இருந்தா என்ன பண்ணுவார்? இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன் ஐயா, போய் அவன் வேலையை பார்த்துன்னுப்பான். அப்படித்தானே கோபம் வரும். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியாதுன்னா போ அப்படின்னு தானே சொல்லுவார். அப்படி சொல்ல துருவசுவாமி, நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், நீங்க சொன்னது அத்தனையும் சத்தியம். எனக்கு அந்த தகுதி கிடையாது, எனக்கு அந்த வயசு இல்லை, அக்ஷராபியாசம் கூட ஆகலை. ஆனா
குரு சிஷ்ய பாவம்ங்கிறது தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கறது தானே குருவோட கிருப்பேன்னா. தகுதி உள்ளவனை உத்தாரணம் பண்றது குரு லட்சணம் இல்ல. ஜடஜீவா உத்தார கேலா மார்கதா வில்லா சுபந்த உதார துமி சந்த மாய பாப்ப கிருபாவந்த. சேனானாவிதர் சொல்றாரு, எப்பேற்பட்டவன் மகான்கள் அப்படின்னால் ஜடஜீவா உத்தார கேலா மார்கதா வில்லா சுபந்த. ஜடஜீவா அது ஜடமா இருந்தாலும் கரையேத்தன் அந்த தகுதி எனக்கு தகுதியின் பின்னாடி ஏகாதச ஸ்கந்தம் வரத்தை உத்தவனை பத்தி அறிமுகப்படுத்தும் போது சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யா உத்தவோ புத்தி சத்தமஹா அப்படின்னு வரப்போறது. ரொம்ப புத்திசாலி உத்தவன், ப்ரஹஸ்பதியோட சிஷ்யன்னா. ப்ரஹஸ்பதியோட சிஷ்யன்கிறதுனால புத்திசாலியா, புத்திசாலியால ப்ரஹஸ்பதி சிஷ்யன். ஐஐடியில படிச்சதுனால புத்திசாலியா, புத்திசாலியா இருக்கிறதுனால ஐஐடியில சீட்டு கிடைச்சதா? அதான் இந்த கேள்வியே. சொல்லுங்களேன் பதில். புத்திசாலியா இருந்தா ஐஐடியில சீட்டு கிடைக்குமா, இல்ல ஐஐடியில படிச்சதுனால புத்திசாலியா? அது மாதிரி தகுதி உள்ளவனை உயர்த்தது பெரிய விஷயம் இல்ல, தகுதி இல்லாதவனையும் கரையேற்றணும். அதுக்குதானே குருநாதர் நீங்க நினைச்சா என்ன கரையேற்ற முடியாதான்னு கேட்க தட்டி கொடுத்தார். ஜனன்யாபிகித பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்துவம் பஜதத் பிரவணாத்மனாம் தர்மார்த்த காமமோக்ஷாக்யம் யயிச்சே ஸ்ரேய ஆத்மனः ஏக ஏவ ஹரேஸ்தத்ரே காரணம் பாதசேவனம் தத்ராத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரே. ஜனன்யாபிகித பந்த அம்மா சொன்னதுதான் வழின்னா. இது அபூர்வமான வியாக்கியானம். அம்மானு சுனீதி இல்ல, வேதம். ஜனன்யாபிகித பந்தாக ஜனன்யாபிகித பந்தாக, அம்மா சொன்னதுதான் அம்மா சொன்ன வழின்னா. உங்க அம்மா சொன்ன வழி வேதமாகிற அம்மா சொன்ன வழின்னா. ஏன்னா தர்ம அர்த்த காம மோட்சாக்கியம் எயிச்சே ஸ்ரேய ஆத்மனா. இத தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம். இதை எதை அடையணும்னாலும் ஏக ஏவ ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம். பகவத் சரணத்தை பிடிச்சிருந்தா போருண்டா துருவா, நீ வா அப்படின்னு சொல்லி துருவன் அவனை மதுவனம்ங்கிற இடத்துல பிருந்தாவனத்துல ஒரு பகுதி அது யமுனையில ஸ்நானம் பண்ண சொல்லி தன்னுடைய துணியிலேருந்தே உன்னை கிழிச்சு கொடுத்து கட்டிக்க சொல்லி பகவானுடைய துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற அந்த துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதனாலேயே ஷோடசோபச்சாரங்கள் பண்ணி மனசுனால பகவானை நினைக்கணும், வாக்குனால பகவான் நாமாவை சொல்லணும், கையால பகவானை பூஜை பண்ணணும்னா. இப்ப பூஜை பண்ணணும்னா என்னன்னு புரியாது. ஷோடசோபச்சாரம்ங்கிறத சொல்லி கொடுக்குறார். எல்லாமே பேசிக்கான விஷயம்தான். எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா இருக்கும். எந்த பூஜையும் ஒரே சிஸ்டம் தான், எல்லா பூஜைக்கும் ஒரே சிஸ்டம் தான். தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஸ்நாபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமணியாமி வஸ்திரோத்தரியம் சமர்ப்பயாமி உபயுக்த ஆபரணம் சமர்ப்பயாமி திவ்யகந்தாம் தாரயாமி புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜையாமி தூபயாமி தீபம் தரிசயாமி நிவேதயாமி கற்பூரம். இதோட முடிஞ்சு போச்சு. இதை நீங்க எதை வச்சுன்னு சொல்றேன்னு தான் பூஜை. அம்பாளுக்கு பண்ணினா ஸ்ரீ சூக்தம், மகாலட்சுமிக்கு பண்ணினா, துர்கைக்கு பண்ணினா துர்கா சூக்தம், பகவானுக்கு பண்ணினா இது புருஷ சூக்தம், சிவபெருமானுக்கு பண்ணினா ருத்ர விதானத்தினால பூஜை, கணபதிக்கு பண்ணினா கணபதி மந்திரத்தினால, சூரியனுக்கு பண்ணினா சூரிய மந்திரம். எந்த தெய்வத்துக்கு பண்றோமோ அது அந்த மந்திரத்தினால பண்ணணும். சிஸ்டம் ஒண்ணுதான். இந்த 16 தான் அடிப்படை. இப்ப இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற ஒரு மந்திரம் தான் சொல்லி கொடுத்தார். இதாலேயே தியாயாமி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஆவாகயாமி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஆசனம் சம இப்படிதான் பண்ணுனார். இப்ப கிரியையை சொல்லிட்டார், வாயால மந்திரம் சொல்றதை சொல்லிட்டார். தியானம் பண்ணுன உடனே அது எப்படின்னு கேட்டான். பகவானை நினைச்சுட்டே பூஜை பண்ணணும்னா பகவான் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சாதானே நினைக்க முடியும். அப்படின்னு உடனே அந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். பிரசாதாபிமுகம் சஸ்வதே பிரசன்னவதனே க்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம்
அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரும்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணஸ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கசக்கர கதா பத்ம அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌசேயவாசசம் காஞ்சீகலாபபரியஸ்தம் லசத்காஞ்சனபூஷணம் தர்சனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். பகவான் பிரசன்னமா இருப்பான், மந்தஹாசத்தோட இருப்பான், ஊர்துவ திலகத்தை அட்டுன்னு இருப்பான், காது பறிந்தும் நீண்டதான கண்களோட இருப்பான், பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான புன்சிரிப்போட இருப்பான், வெள்ள பற்களோட இருப்பான், மகர குண்டலத்தோட இருப்பான், வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசீதாமாவை பகவான் போட்டுன்னு இருப்பான். 4 கைகள் பகவானுக்கு சங்கம் சக்கரம் கதே பத்மம்னு கையில வச்சுட்டு இருப்பான். மார்புல வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி பிரகாசிப்பாள். இடுப்புல ஒட்டியானம் திவ்யமான பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருப்பார். அழகான சரணங்கள். இது மாதிரி பகவான் உனக்கு முன்னாடி நின்றுட்டு உன்னை பார்த்து இப்படி மந்தஹாசத்தோட பகவான் நிற்கிறா மாதிரி நீ தியானம் பண்ணுனார். அபிமுகமா இந்த தியானம் 2 வகை உண்டு. நம்ம ஹிருதயத்துல இருந்து இப்படி பார்க்கிற மாதிரியும் பகவானை தியானம் பண்ணலாம், நமக்கு எதிர்த்தாப்புல நின்றுட்டு நம்மளை பார்க்கிற மாதிரியும் ஆகலாம். இது ஒரு சிஸ்டம். அங்குஷ்ட மாத்திரம் பிரபஞ்ச மாத்திரம்னு அது வேற ஒரு விதம் இருக்கு. விராட் புருஷனா தியானம் பண்றது வேற, கட்டவளர் பிரமாணம் தியானம் பண்றது வேறன்னு அது 2வது ஸ்கந்தத்துல சொல்லிட்டு போறாரு. இங்க உனக்கு முன்னாடி நின்றுட்டு உன்னை பார்க்கிற மாதிரி தியானம் பண்ணு அப்படின்னு ஒண்ணு பின்னாடி அப்படிதான் தரிசனம். அவனுக்கு என்ன வர்ணிச்சாரோ அப்படியே பகவான் தரிசனம் சொல்லிட்டு அவர் போக, துருவசுவாமி இவர் போனது அதோட அதுக்கு இது பிறந்த நாரருக்கு 2 பார்ட் உண்டோணும். ஒரு பார்ட் இங்க முடிஞ்சது, அடுத்த பார்ட் நேர அவ அப்பாட்ட போனாரு, உத்தானபாதன்ட்ட போனார். ராஜன் கிம் தியாயத் தீர்க்கம் முகேன பரிசுஷ்யத கிம்பா நரிஷ்யதே காமா தர்மோ வார்த்தேன சம்யுதா. உன் மூஞ்சி வாடி இருக்க, என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? குடும்பம் சௌரியமா இல்லையா? கிம்பா நரிஷ்யதே காமஹா தர்மோ வார்த்தே. இன்னும் பணம் கிடைக்கலன்னா மூஞ்சி வாடும், அல்லது குடும்பத்துல நாம் நினைச்சது நடக்கலைன்னா முகம் வாட்டமா இருக்கும், இல்லை நாம் செய்ய வேண்டிய தர்மங்களை செய்யலைன்னா முகம் வாட்டமா இருக்கும். உனக்கு என்ன நடக்கல அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னு பார்க்கறதுக்காக சத்தியத்தை சொன்னான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாள், பேசாம இருந்துருவாள். இங்க எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டான். எங்க சொல்லக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்ல கூட போறவனோட பொண்டாட்டியை பத்தி சொல்லுவான், மாட்டு பொண்ணை பத்தி சொல்லுவான். பகவான்கிட்ட வந்துன்னா சொல்லணும். வக்கீல்கிட்டையோ மகான்கள்கிட்டையோ டாக்டர்கிட்டையோ பொய் சொல்லக்கூடாது, ஜோசியர்கிட்டையோ பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா நமக்கு தான் நஷ்டம். என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை நீங்க சொன்னாதான் அவளுக்கு புரியும். சொன்னாதான் புரியும்னு அர்த்தம் இல்லை, சொன்னாதான் சுத்தம்னு அர்த்தம். அவன் இது மாதிரி நடந்த விஷயத்தை சொன்ன உடனே உண்மையை சொன்னான்னு உடனே சந்தோஷமா போயிடுது. நீ கவலைப்படாதே, உன்னை தேவகுப்தம் பகவானால் ரட்சிக்கப்பட்ட நிலையில இருக்கார் உன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். தவம் பண்றான், வந்துருவான்னு சொல்லிட்டார். எங்க இருக்கான் எப்படி இல்லைன்னு சொல்லலை, என்ன பார்த்தாலாம் சொல்லலை. பார்த்தா இவர்கிட்ட சண்டைக்கு வந்துருவான். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புத்தி வேண்டாமா, அதுக்கு தான் குழந்தை தெரியாம படுத்தினா நீங்களும் கொண்டு போய் விட்டு விட காட்டுல ஐஷன் எங்கிட்ட தானே விடணும்னு இவர்கிட்ட சண்டைக்கு வந்துருவான். அதனால பேசாம விட்டுட்டார் அவர். துருவசுவாமிக்கு 5 மாசத்துல அவருடைய ஸ்டேஜ சொல்றார். திரிராத்திராந்தே கபித்தபதராசனா. முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை இறந்த பழம் லாம்பழத்தை சாப்பிட்டு தபஸ். 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை திருணபர்ணாதிபி சீர்ணைகின்னு சரகு உள்ள சாப்பிட்டு, 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை யமுனா ஜலத்தை குடிச்சுட்டு, 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை புஷிச்சுட்டு, 5வது மாசம் அதுவும் இல்லாம வகி கும்பகம்னு. இது பெரிய விஷயம், புரியறதுக்காக சொல்லிட்டு போறேன். அப்படின்னு மூச்சை இழுத்துட்டு இப்படி மூடிக்கிற மத்தியில இப்படி உள்ள நிறுத்துறதுக்கு கும்பகம்னு பேரு. இந்த பிராணாயாமத்துல அதுல 2 நிலை இருக்கு. அப்படி இழுத்து நிறுத்துறது ஒன்றும், விட்டுட்டு பேசாம இருக்கணும், திருப்பி நிற்கக்கூடாது. இப்படி இப்படி உள்ள வச்சிருந்தா அதுக்கு அந்த கும்பகம்னு பேரு, வெளியில விட்டுட்டு நின்னா பகி கும்பகம்னு பேரு. இவன் 5வது மாசம் அந்த நிலையை அடைஞ்சுட்டான். 4வது மாசம் அந்த கும்பகத்துல இருந்தா, 5வது மாசம் அந்த நிலையை அடைஞ்சுட்டான்.
அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஒரு ட்ரெயினர் இல்லாம நாம பண்ணக்கூடாது. நாளைக்கு தீட்சிதர் சொன்னாலும் மூக்க முடிந்து நல்ல வேற சம்பாதிச்சு ஊருக்கு போனோம், அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் ஒரு அபியாசமா தான் வரணும். அது இதெல்லாம் பகுனா அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாதி பராங்கத்தின்னு யோகம் ஒரு நாள்ல சித்திக்கிற விஷயம் இல்லை. 5 மாசத்துல துருவசுவாமிக்கு எப்படி வந்ததுன்னா குரு கிருபை. அதுதான் குரு வேணும், குரு வேணும். உழைச்சு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சம்பாதிச்சு சொத்தை சேர்த்து பெருசா கோடீஸ்வரனா ஆயிட்டான். அவ அதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டான்ங்கிறது அவரை கேட்டாதான் தெரியும். அம்பானியை கேட்டா இவர் இல்லை, முகேஷ் இல்லை, முகேஷோட அப்பா இருந்தார் பத்தில, அவரை கேட்டு பாருங்க தெரியும். எவ்வளவு சந்தியில நின்னார், எவ்வளவு மண்ணாடினார், இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணினாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அத்தனையும் கேட்டா தெரியும். அடுத்த ஸ்டேஜ் வரத்தே அவ்வளவு சிரமம் கிடையாது. இப்ப பிறக்க போற குழந்தைக்கு பிறக்கிறதேவே லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து. இது சம்பாதிச்சு சொத்தை சேர்க்கணும்னு இல்லை. சம்பாதிச்சு சொத்தை சேர்க்கறது ஒரு நிலை, சம்பாதிச்சுட்டவன்ட்ட குழந்தையா பிறக்கிறது ஒரு நிலைன்னு பாக்குறோமோன்னு உலகத்துல. அது மாதிரி அத்தியாத்ம லாபத்துக்கு உண்டு. நாம சம்பாதிச்சு அந்த அத்தியாத்ம லாபத்தை அடையறதுக்கு பதிலா பிதாவையோ குருநாதரையோ அடைஞ்சோம்னா நல்ல வம்சத்துல பிறந்தா அது சேரும் தானாவே. அல்லது குருநாதர் கிருபை அடைஞ்சோம்னா அது வந்துடும். குருநாதருடைய கிருபையினால நமக்கு போறத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவார் அப்படியே அந்த சொத்தை. நேற்றுக்கு சொன்னேன்னு நாரதருடைய சரித்திரத்துல 3 மாசத்துல அவருக்கு எப்படி வந்தது, 2 மாசத்துல அவருக்கு எப்படி பக்தி வந்தது அப்படின்னு சொன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டான் தன்னுடைய அனுகிரகத்தை. அது மாதிரி துருவசுவாமிக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணினதுனால 5வது மாசம் துருவனுடைய தபஸுக்கு மெச்சி பகவான் நேர வரா. துருவான்னு கூப்பிட துருவசுவாமி கண்ணை திறக்காத நிலையில உள்ள ஒரு ரூபம் தெரிகிற பரியந்தம் வெளியில அவனால பார்க்க மாட்டான். ஏன்னா அத்தனையும் அதுல அப்படியே லயமாயிருக்கு ஸ்வரூபத்துல. அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சமாதி ஸ்திதியில இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு திரோஹிதம் சகசைவோபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. உள்ள தெரிகிற அந்த ரூபத்தை பகவான் மறைக்க அப்படி திக்கிட்டவன் மாதிரி பார்த்தான். பகிஸ்திதம்னா இத்தனை நாளா உள்ள எந்த ரூபத்தை பார்த்தானோ அது வெளியில நிற்கிறது. அப்படின்னு உடனே என்ன பண்ணினார்? நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு பெரியவாரா திடீர்னு ராத்துக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே பரபரன்னு எழுந்திருப்போம். எழுந்துன்னு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிப்போம், இப்படி கையை கட்டிப்போம். இதெல்லாம் தானே ஒன்னும் பிரமிப்பா இருக்கணும், அல்லது ஒரு பரபரப்பு இருக்கணும், அல்லது ஒரு மரியாதையை காமிக்கணும். இதெல்லாம் எதையுமே பண்ணல துருவசுவாமி. இப்படின்னு விட்டார். பகவானை பார்த்த உடனே என்ன பண்ணி நான் துருவசுவாமினால் இப்படி கையை நீச்சுட்டான். கொஞ்சம் நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்படி அப்பாட்ட குழந்தை பொறுத்த இப்படி தானே நீட்டுவேன், நான் தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லும் பத்தில அதுக்கு தானே போனான் அவன். அது நிறைவேறாம தானே இங்க தபஸுக்கு வந்தான். பகவானை பார்த்து இப்படின்னு உடனே பகவானும் அந்த வாத்சல்யத்தினால கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே. அந்த குழந்தைய அப்படி கொஞ்சம்னு சொல்ற குழந்தைய அப்படி நம்ம தட்டி கொடுத்து கொஞ்ச மாட்டோமா? அது மாதிரி பகவான் அப்படி தடவி கொடுக்குறான். கன்னத்தை அப்படி தடவி கொடுத்த உடனே பிரம்மமயேன கம்புனா. அது எப்பேற்பட்ட சங்கம்! அது பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம் எப்பேற்பட்டதுன்னா வேதமயமானது. அந்த வேதமயமான சங்கத்தினால பகவான் தடவின. அடுத்த க்ஷணம் அக்ஷராபியாசமாகாத துருவனுக்கு அத்தனை ஞானமும் சித்திக்க ஸ்தோத்திரம் பண்றான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீனி பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் முஹுः பிரவஹதாம் त्वयि मे प्रसंगः भूयादनन्तमहताम् अमलाशयानां येनाञ्जसोल्बणमुरुव्यसनं भवाद्धिं नेष्ये भवद्गुणकथा. 12 ஸ்லோகத்தினால இதான் ஒரு ஆச்சரியம். துவாதச ஆதித்ய சங்காசைஹி அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும்போது 12 சூரியன்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த 12 சூரியனையும் தொடுத்து ஒரு மாலையா கோத்து போட்டா மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணினான். அது என்ன 12 அப்படிங்கிற கணக்குன்னா 12 எழுத்து உடைய மந்திரம் தானே இவனுக்கு உபதேசமே. குரு என்ன உபதேசம் பண்ணியிருக்கார்? துவாதசாட்சரியை தானே உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால துவாதசாட்சர ஸ்தோத்திரம் இது. அதனுடைய விஸ்தாரத்தை நாளைக்கு சொல்றேன். பகவான் கிருபா பண்ணி தன் கழுத்துல உள்ள ஒரு முத்து மாலையும் கழட்டி போட்டு
36,000 வருஷம் ஆயுஷ கொடுத்து இந்த துருவ இந்த மண்டலத்துல நீ எப்படி இருப்பாயினால் துருவ மண்டலமாக பிரகாசிப்பாயினால் நட்சத்திரமாக பிரகாசித்து பிரம்மா சப்தரிஷிகள்லாம் எப்ப வந்து என்ன அடைகிறார்களோ அப்ப நீனும் அடைவாயின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிதாருங்கிற பரியந்தம் நாளைய தினம் துருவ வம்சம் பஞ்சமஸ்கந்தம் ஷஷ்டஸ்கந்தம் சரித்திரங்கள்லாம்